மாட்டிக்கினாரு ஒருத்தர் மாதம்பட்டி இவரை காப்பாத்தணும் கருத்தருன்னு அந்த அம்மா கோர்ட்டு பக்கமே போலேங்க. அது போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு சும்மா பிரஸ் மீட் வச்சு அது ஒரு லைட்டா த்ரெட் கொடுக்குறது தான். வாடா பஞ்சாயத்து பேச வாடான்னு கூப்பிடுறது தான். சொல்லுதல் உங்களுக்கு தேவின்னு உட்காந்துருக்கும். நல்லாலாம் இப்படி பேசுவோம், வாழைப்பழம் மாதிரி பேச முடியும். எப்படியாப்பட்டவங்களும் வந்துருவாங்க. பேசியே கவர் பண்ணிட்டான் இவன் விளக்கு செருப்பு கிட்ட அடிக்கும். டிஎன்ஏ டெஸ்ட்ல அவர் தான் வந்திருக்கும். ஆனா ஒத்துக்க மாட்டாரு. என்ன லேண்டா தம்பி பட்டா சீட்டா அளவு பேர்ல இருக்கும் ப்ராப்பர்ட்டின்னு சொல்றதுக்கு குழந்தை தாய் தகப்பன் இதெல்லாம் வந்து ஏத்துக்கிட்டா தானே உண்டு. எத்தனையோ மேரேஜ் பார்த்துட்டோமே, 1000 பொருத்தங்கள் பார்த்தா கல்யாணம் பண்றோம். மனசு பொருத்தம் ஆவலையே, ரொம்ப சாதாரணப்பட்ட வாழ்க்கை வாழ்றாங்க, நிம்மதியா வாழ்றாங்க. நீ போட்டு அலச கட்டி அடிச்சு மாதம்பட்டி பேரெல்லாம் ரிப்பேர் ஆகி அவன் பிசினஸ் எல்லாம் காலி ஆகி இப்ப நீ என்ன ப்ரூவ் பண்ணிட்டு போற? சேர்ந்து வாழ போறாங்களா? சரி அப்பா ப்ரூஃப் ஆயிட்டு சட்டப்படி மாதம்பட்டியோட குழந்தை மாதம்பட்டியோட சுய சம்பாத்திய சொத்தில் அந்த குழந்தைக்கு பங்கு உண்டு. அதை யாரும் மறுக்க முடியாது. இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ நிகழ்ச்சியில நம்மள இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் திரு ஆர். தமிழன் அவர்கள். வாங்க பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம் ஐயா. சார் அடிக்கடி இந்த ஒரு வார்த்தை நான் பயன்படுத்துறேன், பழசந்தாலும் பண்ண, பட் நான் சொல்றேன் சார், அன்றே கணித்தா தமிழ். ரொம்ப நிறைய வாட்டி இதே சொல்றீங்க, கமெண்ட் ஆயிடுது அது. ஆனா அதுதானே ட்ரூ ஆகுது, அதான விஷயங்களே. மக்களே முடிவு பண்ணிட்டு ஒரு நாளைக்கு இந்த மாதம்பட்டி ஜாய் கிறிஸ்டா இந்த கேஸ்ல வந்து நீங்க நிறைய விஷயம் சொன்னீங்க. ஆனா நீங்க ஸ்டார்டிங்ல ஜாய் கிறிஸ்டா சப்போர்ட் பண்ணீங்க. சப்போர்ட் மீன்ஸ் நியாயமான விஷயத்த சொன்னீங்க. இன்னொரு விஷயத்த ரொம்ப அழுத்து சொன்னீங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் தேவையில்லாத வேலை பார்த்தாரு, தேவையில்லாம அவரே வண்டியில போய் ஏத்திக்கிறாரு, வண்டியில ஏறின விஷயம். ஆனா இப்போ வந்து ஏன் அவர் வண்டியில ஏறினாரு, எதுக்கு இந்த கேஸ கொடுத்தாரு அப்படின்னு போட்டு உடைச்சிட்டாங்க. டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட் நீங்க பாத்துருக்கீங்க. இப்போ இந்த கேஸ் இப்ப நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல நான் அன்றே கணிக்கலாம் இல்ல, இதே துறையில இருக்கிறோம், அப்புறம் என்ன நடக்குன்னு தெரியாதா? நம்ம ஒரு ஃபேக் டாக்குமெண்ட் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க, டூப்ளிகேட் டாக்குமெண்ட் இது இல்ல பேப்பர், இது வெறும் பேப்பர், இது ஃபேக் டாக்குமெண்ட் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க, அதை கோர்ட்டு கொண்டு போக கூடாது. அது கோர்ட்டு போனா மாட்டிடுவீங்க. கோர்ட்டு வந்து தர்மத்தை மட்டும் தான் செய்யும், அறத்தை மட்டும் தான் செய்யும். நீயே ஃப்ராட் டாக்குமெண்ட் வச்சிருக்கிற, நீ என்ன ஓகே மாரி அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிற, அவனும் ஃப்ராடு நீனும் ஃப்ராடுன்ற கோர்ட்டு. ஒருவேளை அவன் ஃப்ராடு இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவன் தான் ப்ராப்பர்ட்டி ஓனர், நீ வந்து தேவையில்லாம டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிருக்க, இவன் மேல ஒரு போர்ஜரி வழக்கு போடு, 420 போடு, பொய் ஆவணம் போடுதல் எஃப்ஐஆர் போடுன்றான். நம்ம இல்லாத வேலை வச்சிருக்கிறோம்னா சைலண்டா இருந்து அவுட் சைடு ஏதாவது பேசி ஈஸி செட்டில் பண்ணி போயிடும். இதைத்தானா அப்பையிலும் சொன்னேன், நீ கோர்ட்டுக்கு போவாத போவாத போவாத, மாட்டிக்கினாரு ஒருத்தர் மாதம்பட்டி இவரை காப்பாத்தணும் கருத்தருன்னு. அது ரைட்டு, ஜாய்க்கு ரிசல்ட்டா தானே கருத்தர் தானே காப்பாற்றணும். இல்லை மாட்டிக்கிட்டு ஜாய்க்கு ரிசல்ட்டா அதான் காப்பாற்றணும். வர கொடுக்குற தெய்வம் கமல் சொல்லுவார்ல அன்பு சூத்துல, எல்லாரும் கடவுள் கடவுள் நீங்க ஓரமாக உட்காந்து வேண்டுங்க, கடவுள் வரம் தராருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவார்ல. இப்ப என்னமோ வர கொடுக்குற கடவுள் நான் தான் நினைக்கிறேன் கமல். அது மாதிரி இப்ப என்னமோ வர கொடுக்குற கடவுள் ஜாய்க்கு ரிசல்ட்டா தான் போல இருக்கு. ஜாய்க்கு ரிசல்ட்டா எப்பயுமே ஃபேவரா பேசுனது இல்லை, அதை ஓப்பனா சொல்லிடுறேன். நியாயமான விஷயம். ஆமா, அது சும்மா தேவையில்லாம ஏமா அப்படி ஒரு இல்லீகலா கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, ஒரு குழந்தைய போட்டு ஏழை விடுறீங்க. எனக்கு அது ரொம்ப வருத்தம். ஜூனியர் மாதம்பட்டி குழந்தைக்கு பேர் என்ன தெரியுமா? ராகா ரங்கராஜ். அது தெளிவா வச்சுட்டு அப்படியே பாருங்க, அப்பா மாதிரியே கண்ணு பாக்குறான், பிறந்த நிலை சொல்ல ஆரம்பிச்சுட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா. ஆக்சுவலா இதை வெளியே வச்சு காம்ப்ரமைஸ் பேசியிருக்கிறது ஒரு மிகப்பெரிய புத்திசாலித்தனமான வேலை. தேவையில்லாம கோர்ட்ல ஏறக்கூடாது. 2 ஓட்ட உடைச்ச இவங்க சைடும் ஏகப்பட்ட வீக்கு, ஜாய்க்கு ரிசல்ட்டா பக்கமும் ஏகப்பட்ட வீக்கு. பட் கோர்ட் வந்து நீ ஏற்கனவே கல்யாணம் ஆன பொம்பளை, நீ ஏற்கனவே கல்யாணம் ஆனவன், அதெல்லாம் பார்க்கவே பார்க்க. இந்த வழக்குல என்ன நியாயம் இருக்கு, என்ன தர்மம் இருக்கு, இதுல யாரு உண்மைங்கிறது தான். அந்த அம்மா கோர்ட்டு பக்கமே போலேங்க. அது போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு சும்மா பிரஸ் மீட் வச்சுது அது ஒரு லைட்டா த்ரெட் கொடுக்குறது தான். வாடா பஞ்சாயத்து பேச வாடான்னு கூப்பிடுறது தான் அது. ஆனா இவரு போய் ஆட்டோமேட்டிக் எங்க அப்பா கம்பெனி அந்த சமையல் கம்பெனி மேல எல்லாம் கேஸ் போட்டாங்க, என்னோட இமேஜ் போயிட்டு அதுக்கு ஒரு 15 கோடி ரூபா சூட்டு வேணும்னு சொல்லி 2 கேஸ் கொடுத்துருக்காங்க. 2மே அவுட். மரியாதைக்குரிய மாண்புமிகு நீதியரசர் செந்தில்குமார் ஐயா இருக்கக்குள்ளே அவுட், 2 கேஸுமே அவுட். அவர் ஐயா அது மதுரைக்கும் போயிட்டாரு, பெஞ்ச் மாதிரி போயிட்டாரு, போயிட்டு மறுபடியும் வந்தாரு மெட்ராஸ்க்கு. 3 மாசம் ஆயிட்டது பிரச்சனையே. அப்பதான் ஓய்வு பெற்ற நீதிபதி இவர் PN பிரகாஷ், அவர் தான் வந்து சாத்தாங்குளம் வழக்க கையெடுத்தவருங்க. சாதாரண ஜட்ஜில் ஒரு PN பிரகாஷ் வந்து சாத்தாங்குளம் இருக்குல்ல, அந்த கோர்ஸ் வந்து பெனிக் ஜெயராஜ் கொலை இருக்குல்ல, லாக்அப் டெத்து, அது அவர் தான் தன்னிச்சையா அந்த வழக்கை எடுத்து சுயமோட்டம் எடுத்து பாரதிதாசன் மேஜிஸ்ட்ரேட் அனுப்புவார். அவர்கிட்ட தான் இப்போ ஓய்வு பெற்றுட்டாரு. இப்போ அவருக்கெல்லாம் தெரியுங்க, பார்த்தாலே என்ன பிரச்சனை நடக்குது, வாட் இஸ் வாட்டுங்கிறது. சரின்னு போச்சு. இந்த அம்மா வந்து கமிஷனர் ஆஃபீஸில் கொடுத்துட்டு அப்புறம் போனப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் என்ன சொன்னாரு, நான் கல்யாணம் பண்ணல, தன்னிச்சை சூடித்தந்த சுடற்கொடி ஆயிட்டாங்க அவங்க. சூடித்தந்த சுடற்கொடியே அப்படின்னு தாராவே தாலி கட்டிட்டாங்க அவங்க. அது ஆண்டாளுடைய இலக்கியத்துல தான் அந்த விஷயம் வருது. கடவுள் மேல உள்ள பக்தியில அது 2 கதை இருக்கு. நான் ஒண்ணு தெரிஞ்சதை சொல்றேன், வேற 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 கூட கடவுள் காப்பியங்கள் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சது கடவுளின் பால் உள்ள அந்த ஈர்ப்பினால்
ராதை கண்ணன் படிச்சிருக்கீங்களா? ஆமா சார். அந்த மாதிரி வரும் அது. அது மாதிரி இவங்களா கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதோட இவங்க ஒப்பிடாதீங்க. இதெல்லாம் குப்பை கைசடா, அது வேற கதை. ஓகேவா? இருந்தாலும் சூடி தந்து சொல்றீங்க, வார்த்தைக்காக விளக்கம் சொன்னேன். நீங்க அதை எதுவும் மிக்ஸ் பண்ணி வேற பக்கம் வண்டியை திருப்பிடாதீங்க. அது மாதிரி அவங்களா கல்யாணம் பண்ணிட்டாங்க, தானே தலை கட்டிட்டு இந்த மாதிரி பண்றாங்க, என்ன மிரட்டி கல்யாணம் பண்ணாங்க அப்படின்றது தான் அவரோட இது. மற்றும் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான தடுப்பு பிரிவு தான் முதல்ல போச்சு. அப்புறம் தான் மாநில மகளிர் ஆணையத்துக்கு மாறினுச்சு. குழந்தையிலேருந்து மகளிர் ஆணையத்துக்கு மாறினுச்சு. மகளிர் ஆணையத்தான் ரங்கராஜெல்லாம் போனாரு பாத்தீங்களா சுருதியோட. அப்படி ரோலிங்ல போ திவ்யா அப்படின்னு பொண்டாட்டி ரோலிங்ல மேலே ஏறினார்ல, ரோலிங்ல போ நல்லா இருக்குன்னு சொல்லுவார்ல வடிவேல், அந்த மாதிரி மேலே போனாரு. அதெல்லாம் ரொம்ப நம்பிக்கையில் இருந்தார். டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்க, அது ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலாக எடுத்தாங்க. ஓகே, அதில் மாதம்பட்டி ரங்கராஜ் தான் டிஎன்ஏ படி அப்பா முடிவாயிட்டு. நமக்கு ஒரு சென்ஸ் வேண்டாமா தம்பி? இந்தந்த தேதிகளில் இந்தந்த மாதிரி இருந்தால் நம்ம தான் அதில் தகப்பக்குள்ள அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இறங்க வேண்டியது. என்னோட கேள்வி மாதாங்க சார், இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் தான் வந்து இந்த குழந்தைக்கு அப்பான்னு உங்களுக்கும் சரி எனக்கும் சரி தெரிய விசாரணை போயிட்டு இருக்கு. எனக்குலாம் தெரியாது, ரிப்போர்ட்டை பார்த்தா நம்ம சொல்றோம். ஆனா மாதம்பட்டி ரங்கராஜன் அவர்கள் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஆனா அவர் அப்பத்துல இருந்து எப்படி அது விஷயம் ஸ்ட்ராங்கா இருந்தது? இது புரியல, என்ன ஒரு விஷயம்? இல்லை, நான் என்ன நினைக்கிறேன்னா, அவர் அப்பவே ஒத்துருக்கலாம், இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காரு. தப்பா நினைச்ச கூடாது. இல்ல சொல்லுங்க, வெளிப்படையா நான் கேட்கிறேன். அவர் நினைச்சிருப்பாரு, அவர் அந்த அம்மா மேல சந்தேகமா கூட இருந்திருப்பாரு. டாக்டர் ரிசல்ட் மேல நம்மள இல்லாம இது வேற யார் மேலே அஃபேர்ல இருக்குது அப்படின்ற டவுட் இருந்திருக்கலாம் மேபி. என்னோட கணிப்பு. ஒரு மென்னா மாதம்பட்டியா இல்லை, ஒரு மென்னா யோசிச்சா இப்படிதான் யோசிக்க முடியும். நம்ம மாட்ட மாட்டோம் இதுல அப்படிங்கிற சில பேர் சந்தேகத்தில் இருப்பாங்க. எனக்கு பிறக்கவே இல்லை இந்த கூட டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டு வந்தாலும் ஒத்துக்காதவங்களா இருக்கான் தம்பி. சொல்லுவதால் உங்களுக்கு தேவின்னு உட்காந்துருக்கும். நல்லாதான் இப்படி வாழைப்பழம் மாதிரி பேச முடியும். எப்படியாப்பட்டவங்களும் வந்துருவாங்க, பேசியே கவர் பண்ணிட்டான். இவன் விளக்கு செருப்பு கிட்ட அடிக்கும். டிஎன்ஏ டெஸ்ட்ல அவர் தான் வந்திருக்கும். ஆனா ஒத்துக்க மாட்டாரு. என்ன லேண்டா தம்பி, பட்டா சீட்டா அளவு பேர்ல இருக்கு, ப்ராப்பர்ட்டின்னு சொல்றதுக்கு குழந்தை தாய் தகப்பன் இதெல்லாம் வந்து ஏத்துக்கிட்டா தானே உண்டு. அம்மா என்பவள் உண்மை, அப்பா என்பவள் நம்பிக்கை. மதர் இஸ் ஏ ஃபெய்த், ஃபாதர் இஸ் ஏ ட்ரஸ்ட். அம்மா சொல்லிதான் அப்பா யாருன்னு தெரியும், உனக்கும் சரி எனக்கும் சரி. அவங்க மனசாட்சிக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு உண்மை அதுதான் அந்த உலகத்திலேயே. அப்பா என்பவன் நம்பிக்கை தான் எப்பயுமே. இதுதான் அவங்க அப்பா நம்பிக்கை. ஆனா அம்மா என்பவள் உண்மை. இந்த வயிற்றுல இருந்தா நம்ம பிறந்தோம். இந்த பூல்குடியை கட் பண்ணி நம்ம எடுத்திருக்காங்கல்ல, இந்த வயிற்றுல இருந்தா பிறந்தோம். ஜாய்க்கு ரிசல்ட்டா தான் அந்த குழந்தைக்கு அம்மா. அப்பா என்பவன் நம்பிக்கை. அது நீதிமன்றம் சொல்லலாம், டிஎன்ஏ டெஸ்ட் சொல்லலாம், எல்லாமே நம்பிக்கை தான் என்ன பொறுத்தவரையிலும். இந்த பேருக்கு தான் இந்த குழந்தை பிறந்ததுன்னு ஜாய்க்கு ரிசல்ட் நிறுவனம். ரியலி ஐ ஹேட்ஸ் ஆஃப் ஜாய்க்கு ரிசல்ட் தான். ரொம்ப நாள் போராடிட்டேன், நீ ரொம்ப அலைஞ்சிட்ட வயிற்றுல புள்ளியோட. நான் உனக்கு அப்போ கூட சொன்ன வீடியோக்கெல்லாம் இருக்கு. உன்னோட நடவடிக்கை இந்த மாதிரி கல்யாணம் பண்ணாமல் குழந்தை பத்துக்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது, என் தனிப்பட்ட கருத்து அது. ஆனா வயிற்றுல புள்ளையோட அலைஞ்சப்ப பாவமா இருந்துச்சு. நான் என்ன சொன்ன, முதல்ல புள்ளைய பெற்றுட்டு வா, அப்புறம் வந்து ஒரு சட்ட போராட்டத்தை நடத்துன்னு சொன்னேன். ஒரு அண்ணனா சொன்னீங்க. ஆமா, அவருக்கு எனக்கு அண்ணன், நான் எனக்கு கூட பண்ணா நீ ஒரு ஆறு கோத்து விடுற ஒரு அண்ணன். அண்ணெல்லாம் தேவையில்லை எனக்கு, போதும் ஏகப்பட்ட அண்ணன் இருக்கு, தேவையில்லை. ஒரு வக்கீலா சொல்றேன், ஒரு நியாயஸ்தரா சொல்றேன், மத்தியஸ்தரா சொல்லுவாங்கல்ல, 2 பேருக்கும் முதல்ல குழந்தைய நல்லபடியா பெற்றுட்டு வா. மணி மாடியெல்லாம் ஏறுற மயக்க வைக்கப்பட்டு விழுந்து குழந்தை ஏதாவது ஆயிடும். ஒரு உயிரை இந்த உலகத்துல வரப்போகுது, அது உன் வழியா தான் வருது, உன் வயிற்றுல தான் வருது. அது யாருக்கு பிறந்தது அதெல்லாம் தேவையில்ல, பெற்றுட்டு வான்னு சொன்னேன். பரவாயில்ல, பெற்றுட்டா இப்போ வெயிட் பண்ணி நின்று கடைசி வரை இருந்த இடையில ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஸ் எல்லாம் ஆயிட்டு தெரியுமா. அதான் சார், இப்ப கேஸ்ல ஜெயிச்ச பிறகு நிறைய பேர் கமெண்ட் நீங்க போய் பாக்கணுமே, நீங்க ஒரு சிங்கப்பெண் வீரப்பெண் வருது இல்ல மக்கள் சொன்னாங்க. ஆனா அதே அவங்களும் ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க, என்னன்னா நான் அவ்வளவு கஷ்டப்பட்டது யாருக்கும் இங்க தெரியாது, நான் அவ்வளவு அவமானப்பட்டேன் அதெல்லாம் தெரியாது, இப்ப நான் ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு. இந்த கேஸ்ல ஜெயிச்ச பிறகு இப்படிலாம் வருது. ஆனா இதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் காலையிலே கமெண்ட் பாக்ஸ் பார்த்தேன் தம்பி 5 மணிக்கு. அட நாக்குல நரம்பு இல்லைன்னா கையிலயுமே நரம்பு இல்லாம போயிட்டு ஒரே நாள்ல எப்படி பெரட்டி பேசுறது? நான் பெரட்டிலாம் பேச முடியாது. ஜாய்க்கு ரிசல்ட்டா உன்னோட வே ஆஃப் அப்ரோச் தப்பு. ஏற்கனவே ஒரு லைஃப்ல தோத்து போட்டேன். பெட்டி கூட மேரேஜ் ஆகி தோத்து போய் பொன்மகள் வந்த டைரக்ஷன், இந்த டைரக்டர் தோத்து போயிட்டா, அது ஒரு குழந்தை இருக்கு, மறுபடியும் நீ ஒரு அஃபேர்ல போய் குழந்தை எடுத்துக்கிறது தப்பு. நான் ஒத்துக்கவே மாட்டேன். அவங்க சொல்றாங்க பொண்டாட்டி நாங்க அப்படி விழுந்துட்டேன். அழகா இருந்தா சொல்றது தம்பி, பொண்டாட்டிங்கிறதா ஆவலதான் வப்பாட்டிங்கிறது தான். மனித மனசு தானே தம்பி. தம்பி பார்த்து சாதகம் பார்த்து இது பார்த்து அக்னி சாட்சியா கட்டுறதே 10ஆம் நாள் டைவர்ஸில் நிக்குது. நிக்குதான் நிக்கலையா? எத்தனையோ மேரேஜ் பார்த்துட்டோமே, 1000 பொருத்தங்கள் பார்த்தா கல்யாணம் பண்றோம். மனசு பொருத்தம் ஆவலையே, ரொம்ப சாதாரணப்பட்ட வாழ்க்கை வாழ்றாங்க, நிம்மதியா வாழ்றாங்க. நீ போட்டு அலச கட்டி அடிச்சு மாதம்பட்டி பேரெல்லாம் ரிப்பேர் ஆகி அவன் பிசினஸ் எல்லாம் காலி ஆகி இப்ப நீ என்ன ப்ரூவ் பண்ணிட்டு போற? சேர்ந்து வாழ போறாங்களா? சரி, அப்பா
ப்ரூஃப் ஆயிட்டு சட்டப்படி மாதம்பட்டியோட குழந்தை, மாதம்பட்டியோட சுய சம்பாத்திய சொத்தில் அந்த குழந்தைக்கு பங்குண்டு. அதை யாரும் மறுக்க முடியாது. அதான் சார் ரங்கராஜ் அவர்கள் என்ன சொன்னார்னா, அறிவியல் ரீதியா உண்மையாயிடுச்சுன்னா நான் குழந்தை ஏத்துக்கிறேன் அப்படின்னு. இதுக்கப்புறம் ரங்கராஜ் அவரோட மூவ் எப்படி இருக்கும் சார்? இதுக்கப்புறம் என்ன ஆகும்? இதுக்கப்புறம் சைலண்டா மூடிக்கிட்டு கூட்டு வச்சு என்ன ப்ராப்பர்ட்டி அந்த குழந்தை கொடுக்கணுமோ எழுதி கொடுத்துருங்க. அதான் நல்லது. எப்படியில் கொஞ்சம் பணம் போடுங்க அந்த குழந்தைக்கு, பாவம். ஏன்னா அது உங்களுக்கு சில விஷயங்கள் புரியாது தம்பி. நீங்க நான் சொல்றதுக்கு சில விஷயங்கள் சங்கடமா இருக்கு, தப்பா ஆயிடுமோங்கிற மாதிரி. ஆமா, இல்ல வெளிப்பட நாள மாட்டுறேன். என்னடா இது இப்படி பேசுறானு என்ன நினைச்சுக்குவாங்க. அந்த குழந்தை சின்ன சின்ன சேட்டை பண்ணக்குள்ள அப்படியே அப்பனை மாதிரி பண்ணுது பாருன்னு மட்டும் கொட்டுவாங்க, காதை பிடிச்சி திருவுவாங்க. ஏன்னா இரிட்டேட் ஆயிடும். ஒரு மொழிக்கு உன்னை பிடிக்கலனால எல்லாமே பிடிக்காது தம்பிங்க. அப்படியே அப்பன் புத்தி அப்படியே இருக்கா பாரு அப்படிங்கிற மாதிரி சைக்கு மாதிரி ஆயிட்டாங்கன்னா குழந்தை பாவம். குழந்தைங்கிறது ஃப்ரீடமாக வளரணும், நல்ல மனநிலையில் நல்ல அட்மாஸ்பியரில் வளரணும். ஜாகிர் செல்டா, உன் மீது எனக்கு 1000 விமர்சனங்கள் உண்டு, ஆனால் உன் குழந்தை மீது எந்த விமர்சனமும் எனக்கு இல்லை. அது பாவம், அது இன்னசென்ட். இந்த உலகத்தில் ஒரு அனாதை பிள்ளை நீங்கள் தான் பெற்றெடுத்தீங்க. மாதம்பாட்டிகிட்ட ஒரு நல்ல அமௌண்ட் வாங்கி இந்த குழந்தை பேரில் எப்படி போடுது, ஒரு 18 இயர்ஸ் வந்த பிறகு எடுத்துக்கட்டும், கார்டியன் ஆகிருங்க. உங்களுக்கு ஒரு நல்ல தொகை வாங்கி உங்கள் லைஃப் பாருங்கள், இதிலே ஃபாலோ அப் ஆகாதீங்க. இதுதான் நல்லது. மாதம்பாட்டிக்கு பெஸ்ட் சாய்ஸ் சொல்கிறேன், கேட்டுங்க. இதோட அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு வெளியாகிறது தான் நல்லது. எக்ஸிட் ஆகிடும். மீண்டும் இதுக்கு அப்பீல் போகிறோம், அதை போகிறோம், எல்லா முரட்டும் பிடிக்கலாம். அந்த சுப்ரீம் கோர்ட் வரையும் உங்களுக்கு கதவு இருக்கு. ஜூன் 8 இப்போ திரும்ப இந்த கேஸ் விசாரணைக்கு வருது. அப்போ முடிவு கிடைக்குமா இல்லை திரும்ப முடிச்சுக்கிட்டா நல்லது, முடிக்கலன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. என்ன இதை பார்த்து செட்டில்மெண்ட் பண்ணி முடிச்சுக்க வேண்டியதானே. இல்லை என்ன இருக்கு? ஒன்னே நீங்கள் வாழ வைக்கணும், வாழ வைக்க மாட்டீங்க. கோர்ட்டுக்கு வேணா தலையாட்டிட்டு போவார், வாழ வைக்கிறேன்னு. வாழ வைக்க மாட்டாங்க. ஒரு நாள் தூங்க ஒளி பக்கத்தில் பார்க்கல, எவ்வளோ அசிங்கப்படுத்திட்டு நீ எங்கெல்லாம் கொண்டு நிப்பாட்டிட்டு பாரு, நீ அப்படிதான் மைண்ட் வரும். வருமா வராதா? கண்டிப்பா வரும் தம்பி. ஒரு நாணயம் நீங்க வட்டிக்கு பணம் வாங்கிருக்கீங்கன்னு உதாரணத்துக்கு, ரகசியமா கேட்கிற வரைக்கும் தான் பணத்தை திருப்பி கொடுப்பீங்க. 10 பேர் முன்னாடி உங்களை சந்தி சிரிக்க அடிச்சுன்னு வச்சுக்கோங்க, 10 பைசா வாங்க முடியாது என்கிட்ட. அதான் அசிங்கப்படுத்தி அப்புறம் கூட கொடுத்து இப்ப என்ன நாணயத்தை காப்பாத்தி என்ன பண்ண போற? நான் தர்றேன்னு தானே சொன்னேன், அசிங்கப்படுத்திட்டீங்களா, அப்புறம் எதுக்கு நாணயம் கொடுக்கணும்? தேவையில்லை. அப்படின்ற மனநிலை வருமா வராதா? ஒரு மனித இயல்பு அதுதான். அதை அதெல்லாம் செட் ஆகாது. ஜாகிர் செல்டாக சொல்றேன், அதெல்லாம் செட் ஆகாது. ஜாகிர் செல்டாக பெரிய வக்கீல இருக்குதுமா கோர்ட்ல, எல்லாம் சீனியர் அட்வொகேட். ஜாகிர் செல்டா அப்பியரான அட்வொகேட்ஸ் எல்லாம் சொல்ற பெரிய அட்வொகேட் தான் எல்லாரும். சார், நீங்க அட்வொகேட் பத்தி சொன்னது எனக்கு ஒரு கேள்வி சார். மாதமணி ரங்கராஜன் சார்பா ஒரு அட்வொகேட் களம் இறங்கினாரு, அவரை பத்தி தெரிஞ்சிருக்கும். இந்த கேஸ் பத்தி அவருக்கே தெரிஞ்சிருக்கும். ஆனா அப்பவும் இருந்து இந்த கேஸ்ல இவ்வளவு ஃபைட் வேணுமா? ஆக்சுவலா அட்வொகேட் சொல்றது மாதமட்டி கேட்கலையா, மாதமட்டி சொல்றது வக்கீல் கேட்கலையான்னு தெரியல, எனக்கு அது புரியல. இதெல்லாம் போகக்கூடாது, நம்ம நவுந்துடணும், எக்ஸிட் போல் ஆகிடும். ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். இப்போ ஒரு கிளைண்ட்டை நம்ம எப்படி வழி நடத்துறோங்கிறது ரொம்ப முக்கியம். கிளைண்ட்டை நம்மளை வழி நடத்தக்கூடாது. நீங்கள் எத்தனை கோடி ஃபீஸ் கொடுத்தாலும் சரி, உங்கள் ஐடியாவெலாம் இங்கே அப்ளை பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சதான் நான் அப்ளை பண்ண முடியும். சிஸ்டம்னா பாருங்கன்றது. அந்த சட்டம் இருட்டாரே அதில் வழக்கன்ற பாதாம் ஒரு விளக்கம் கூட சொல்லுவோம். எவ்வளோ நாள் விளக்க பிடிக்கிறது? டார்ச் லைட்லாம் வந்து விளக்குற அதே பழமொழி அறிஞர் அண்ணா சொன்னது, அட்வான்ஸ் ஆக்குங்கய்யா, பெட்ரோமாஸ் லைட்டு, டார்ச் லைட்டு, ஆலோஜன் பல்புன்னு சொல்லுங்க ஐயா. எங்களை மட்டும் விளக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்போ மாதம் விளக்கு பிடிச்சுன்னு சொல்றீங்க. வேணாம் இதுங்களா அடிக்காதீங்க. சரி இல்லை, மாதம்பட்டி ரங்கராஜ் விளக்கு அடிச்சுக்க வேண்டியதானே, லைட்டை பிடிச்சி போய்க்க வேண்டியதானே. மாதம்பட்டி ரங்கராஜ் விளக்கு அணைச்சதுனால வந்த விளைவு தானே இதெல்லாம். எல்லாம் பிரச்சனை தாங்க. நான் தான் சொல்றேன் தம்பி, இல்லீகலா நம்ம எது மூவ் பண்ணாலுமே சிக்கல் தான். அந்த சிக்கலை எதிர்கொள்றது, ஒரு டாலரேட் பண்றது ஒரு பெரிய கெப்பாசிட்டி. பிரச்சனை யாருக்கு இல்லை, ஆனால் பிரச்சனை ஹவு டு ஹேண்டில் தி ப்ராப்ளம், ஹவு டு ஹேண்டில் தி சிச்சுவேஷன். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனையை ஹேண்டில் பண்ணணும். எல்லா நேரமும் ஒரே மாதிரி பால் விழுந்துடாது இல்லை. எல்லா நேரமும் ஓவர் சேஞ்செல்லாம் எதுக்கு வைக்கிறாங்க, கொஞ்சம் ஒரு கேப் வேணும்ல, அதை தான் சொல்றேன். இல்ல சார், இப்போ இன்னொன்று ஒரு கேள்வி சார். இப்போ இந்த கேஸ்ல மாதமணி ரங்கராஜன், ஜாய் கிருஷ்ணா அவங்கள பார்க்கணும். ஸ்ருதியோட மனநிலை எப்படி சார் இருக்கும்? பாவம் தாங்க, அத்தை மக தான், அது சொந்தக்கார பொண்ணு. எல்லா லீகல் ஒய்ஃபுக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்கும். பட் அவங்க ப்ராப்ளம் பண்ண மாட்டாங்க. அவங்க லாயர் படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் எங்கே போகுதுன்னு. பட் ப்ராக்டிஸ் பண்ணல. அவங்க படிக்கிறது வேற, ப்ராக்டிஸ் பண்ணுறது வேற. அவங்க சிம்பிளாக சொல்கிறேன், ஸ்ருதி எப்படி இருப்பாங்கன்னா ஏற்றுக்குவாங்க, வேற என்ன பண்ணுறது. ஆனால் அவங்களுக்கு ஏற்கும் உண்மை தெரிஞ்சுங்க. இன்னொரு அட்வொகேட் கண்டிப்பாக இவர் சொல்லி கூட வாய்ப்பு இருக்கு. அவங்களாச்சும் சொல்லியிருக்கலாம் சார், வேணாம் முடிச்சிடலாம், பிரச்சனை நம்மள தான் இருக்கு அப்படின்னு. சொல்கிறத கேட்குற இடத்துல இருக்கும். இடிப்பாறை இல்லை ஏமாறம்னு கெடுப்பாறையில் கெடும் வள்ளுவன் ஒன்று சொன்னால் அவனுக்கு ஏற்றுக்கணும்ல. அது மாதம்பட்டி எனக்கு அவரை ஏன் பிடிக்குன்னு சொல்லிடுறேன். சொல்லு. சமையல்காரங்கிறது சமையல்காரரும் மாற்றி மாதம்பட்டி ரங்கராஜ்.
அது நம்ம மறுக்க முடியாது sir. ஏய் சமயக்காரனை கூப்பிடு. எவ்வளோ பில்லு கேட்குற தோரணை, எவ்வளோ பில்லு? அதெல்லாம் முடியாது போ அப்படின்னு பிராண்ட் பண்ணி, அதாவது குக்கிங்லேயே பல ஸ்டைல் பண்ணி மோடிக்கெல்லாம் சமைச்சு போட்டது, அந்த ஃபங்க்ஷன்லாம் பங்கு பெற்று அது எல்லாத்தையும் வீடியோ ரெப்புடேஷனாக மாற்றி அந்த இடத்துக்கு வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதை ஒரே நாளில் போட்டு கூத்தடிச்சு உடச்சுட்டு போயிட்டு ஜாக்கிர் சொல்லிட்டேன். அவரோட உழைப்பை வீணாக்குறது எனக்கு ஒத்துக்க முடியாது. அவர் செஞ்சது அயோக்கியத்தனமாக கூட இருக்கட்டும். பட் நம்மளா செல்ஃப் மேடமேனாக வர நம்ம வந்து ரொம்ப கஷ்டம் அது, அந்த இடத்துக்கு வர்றதெல்லாம். அதை என்னைக்கோ நம்ம வாலிப வயசில் பழகினவங்கலாம் கம்பேக் ஆகி விரட்டினா என்ன பண்ண முடியும்? நம்ம வேற இடத்துக்கு வந்துடும் ஓவர் கம் ஆகி. பட் என்னைக்கோ உள்ளது ரிவர்ஸ் ஆகி வரும், பிரச்சனைகள்லாம் வரும். அதுதான் இவர் வாழ்க்கையில் நடந்துட்டு. அதனால் இவர் அப்போ என்ன சொல்லிட்டாரு, அது இடையில கூட அந்த மாதம்பட்டிக்கு ஃபேவராக பேசுகிற லேடிஸ் எல்லாம் மாற்றி மாற்றி பேசுனாங்க. இப்போ மாற்றி அப்படியே பேசுகிறாங்க சார். இப்போ யாருக்கு ஃபேவராக பேசுகிறாங்க? இல்லை மாதம்பட்டி ரங்கராஜன் நாங்கள் பண்ணலாம் எதிர்பார்க்கவே இல்லை, பண்ணிட்டாரு. முதல்ல இந்த பேசுகிற கும்பல் இருக்காங்கல்ல என்ன தவிர, முதல்ல ஜாகிர் சொல்ல ஆதரவாக ஒரு டீம் பேசுனாங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் ஐயோ வெரி ஒஸ்ட், இந்த தமிழ்வேந்தன் போன்ற ஆட்கள், பைல்வான் போன்ற ஆட்கள்லான்னு சொல்லி எங்களை ஒரு புல புலந்தாங்க. நான் மாறாக பேசுறதுக்கு காரணம் இதுதான். என் வீடியோ எப்போ சுற்றினாலும் இவன் மாற்ற பேச மாட்டான். இவன் பேசுனது தான். நான் அதை வாபஸ் வாங்குறது, அடுத்த நாள் மன்னிப்பு கேட்குற மாதிரி பேச மாட்டேன். பேசிட்டா மன்னிப்பு கேட்க மாட்டேன். வா பார்த்துடலாம். அப்புறம் எப்படி பேசியாச்சுல, அப்புறம் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? பேசுனா கோல்டன் வேர்டு தான், விட்டது தான். அடுத்தது அந்த கும்பல் அப்படியே திரும்பி மாதம்பட்டி பக்கம் போனாங்க. என்னது பணம் கேட்டுச்சுல யாரு ஜாக்கிர் சொல்லிட்டா, இந்த பக்கத்து போனாங்க. நேற்று டிஆர்டிஸ் வந்தோன்னே கபால் ஒரே நாளையில் தேவ தூதர்களாக மாறிட்டாங்க. ஆனால் இந்த பக்கம் இறங்கிட்டாங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் காஸ்ட்ராக் மாதம்பட்டி ரங்கராஜ் ஒழிஞ்சு போட்டு மாதம்பட்டி ரங்கராஜ் எலுமிச்சப்பழம் நமகா அப்படிங்கிறாங்க. என்னடா மாற்றி மாற்றி பேசுறீங்க? மாதம்பட்டி ரங்கராஜ் பழகியே இருக்கட்டும். பட் புள்ள வாங்கினது நீ, உன் உடம்பு தான் பாதிக்கப்பட்டிருக்கும். பிள்ளைய வளர்க்குற லைபிலிட்டி இங்கே தான் இருக்கு. யார்கிட்ட இருக்கு? ஜாகிர் தான் இருக்கு. காட்டில் ஆண் சிங்கம் புள்ள வளர்க்குதா, பொன் சிங்கம் புள்ள வளர்க்குதா? ஆண் சிங்கம் தான் சார். மண்ணாங்கட்டி ஒரு ஆளையும் அரலூசு ஆண் சிங்கம் தானே வளர்க்கும். சரி ஓகேங்க, அப்படி சொல்லுங்க. பெண் சிங்கம் வேட்டைக்கு போவேன். இது எந்த ஊர்ல படிச்சீங்க? என்ன டிஸ்கவரி சேனல்ல பார்த்து அப்படியே எடிட் பண்ணா போங்க. ஐயோ அண்ணா, எந்த ஊர்ல டிஸ்கவரி சேனல்ல செக்ஸ் பண்றத பார்த்துருக்காங்க. சரி சரி. பெண் சிங்கம் தான் பால் கொடுக்கும். ஆண் சிங்கம் எங்க இருந்து பால் கொடுக்குறது? ஆண் யானை குழந்தை வளர்க்குதா, பெண் யானை குழந்தை வளர்க்குதா? பெண் யானை தான் பால் கொடுக்குற ப்ரொவிஷன் இருக்கு. நம்ம குழந்தை பெற்றுக்க மாட்டோம் சொல்ல, அது சயின்ஸு. நம்மளுக்கு அது ஆப்ஷனே கிடையாது. குழந்தை பெற்று கர்ப்ப பையன் இல்லையா நமக்கு? அது இருந்தால் தானே பை வைக்கலாம். கங்காரு குட்டியே என்ன, கங்காரு குட்டி தான் எடுத்து அவங்களோட பையோடய பிறக்கிற ஒரே விஷயம் கங்காரு. பெண் கங்காருக்கு அந்த குட்டி இருக்கும். குழந்தை வளர்க்குற பொறுப்பு ஜாகிர் செல்டா இருக்கு. அதனால என்ன அறுதுமே பெண்களே, என்ன ஆசை வார்த்தை கூறினாலும் ப்ராப்பராக டைவர்ஸ் பண்ணிட்டு வந்தா கல்யாணம் பண்ணுங்க. ப்ராப்பராக இருக்கானா ஒழுங்காக பார்த்து வீடு வாசலாம் தேடி பிடிச்சி கல்யாணம் பண்ணுங்க. வருவான் பழகுவான், ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான். அது நிறைவான கேள்வி மாதிரி சொன்னீங்க. ஆனா இப்ப கேஸ ஓகே ஜெயிச்சிட்டாங்க சார். ஆனா அந்த குழந்தை உங்களுக்கு வளர்ந்த பிறகு இதெல்லாம் பார்க்கும்போது, இப்போ ஸ்ருதியா உங்களுக்கு குழந்தையாவா இருக்கட்டும், ஜாகிஸோட குழந்தையாவா இருக்கட்டும், இப்ப இந்த மாதிரி பிரச்சனை வந்துதான் வந்து உங்க அம்மா ஜெயிச்சாங்க, உங்களோட அப்பா வந்து இன்னொரு ஃபேமிலி இருக்கு அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அந்த குழந்தைக்கு எந்த ஒரு பாதிப்பு? உண்மையிலே உலகையும் ரெண்டு சைடு குழந்தையும் பாதிக்கும். சுருதியோட பையன் வந்து மாதம்பட்டி சுருதி தம்பதி பழைய ஸ்கூல் போறான்னு, டேய் உங்க அப்பா இன்னொரு குழந்தை இருக்காமடா அப்படிம்பாங்க. அவனும் உளவியல் ரீதியா பாதிப்பான். கூச்சப்படுவான். பையன் பேர சொல்லி அப்பா சன் ஆஃப் மாதம்பட்டிங்குள்ள சிரிப்பாங்க பசங்களாம். பசங்களுக்கு அந்த அறிவு இருக்காது வச்சுங்க. நம்மளாம் அதை பார்த்து தாண்டி வந்தாங்க தானே. அப்பா மாதிரி புத்தி, அப்பா மாதிரி அதை திரும்பி விட்டுருவாங்க. அந்த குழந்தையும் பாதிக்கும், இந்த குழந்தையும் பார்க்கும். ஜாகிர் சொல்லிட்டா அப்பம் பேரு போராடி வாங்கின இனிஷியல்ங்கிற பிரச்சனை இதெல்லாம் நடக்கும். ஜெய்பீம்ல ஒரே விஷயத்துல முடிச்சிடுறேன். அது வந்து கடைசியாக டிஜிபி சொல்லுவாரு, கேஸ் ஜெயிக்கும் உனக்கு பணம் வாங்கிக்கும், எவ்வளோ வேணும்? 50 lakhs 1 crore செட்டில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவார். அந்த குழந்தை வயிற்றுல உள்ள இருக்கும், தொண்டை அடைக்குது. சார் இந்த குழந்தை நாளைக்கு பிறந்து வளர்ந்தா அவங்க அப்பனை அடிச்சு கொண்டுட்டானுங்க நாளை போலீஸ்காரனுங்க, அதுக்கு பதில் ஒரு கோடி காசு கொடுத்தாருன்னு சொன்னால் என் பிள்ளை என்னை எப்படி சார் பார்ப்பான்? உங்கள் அப்பன் ஒருத்தனை கொண்டா அது காசு வாங்கிட்டேன்னு சொன்னால் நல்லா இருக்குமா சார்? அதை விட அந்த கேஸில் தோற்று போனால் கூட உங்கள் அப்பனை நாளை போலீஸ்காரங்க அடித்தானுங்க, உங்கள் அம்மாவால் முடிஞ்சது மெட்ராஸ் வரைக்கும் வந்துட்டேன், சந்துருன்னு ஒரு வக்கீலேருந்து போராடினாரு, கேஸ் தேர்த்து போச்சு ஜெயிச்சு போச்சு, அதை பற்றி இல்லை பரவாயில்ல சார், என் புருஷன் சாவுக்கா நான் போராடினதாக இருக்கட்டும் அப்படின்னு அந்த அம்மா சொல்லும். அதுதான் போராட்டம். உள்ள கருவுக்காக எவன் அப்பன்னு போராடுறது போராட்டங்கள். அது ஒரு வரலாறுல எல்லாம் இடம் பிடிக்காது. ராசா கண்ணோட மரணம் படமாகி வெற்றி பெற்றுச்சுன்னு வச்சுங்க, நிஜ கதை அது.
அதுதான் போராட்டம். இது போராட்டம் இல்லை, அது பேர் தான் ஃபைட். இது பேர் டிச்சு. எங்கடா கற்றுக்கிட்ட மாகா பஞ்சராகிற ஃபைட்டுங்கிற மாதிரி. இது தேவையில்லாத ஃபைட்டு. அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துக்கணும்ல. அந்த குழந்தைங்க ஃபியூச்சர் இருக்குல்ல. சீமானண்ணன் இருக்கார்ல, அவர் எல்லாரும் விமர்சனம் பண்ணுவாங்க, நான் பண்ண மாட்டேன். ஒரு விஷயத்தில் கிண்டல் கேலி பண்ணுவான், அரசியல் எல்லாம் பண்ணுவான், அது டைம் பாஸ். அந்த அண்ணா அந்த கட்சியில் உள்ள எல்லாரையுமே என்னெல்லாம் தெரியும், உங்களுக்கு தெரியாதவங்களாம் கிடையாது. அது சும்மா விளையாட்டாக பேசுறது உண்டு, அரசியலில் கலாய்க்கிறது உண்டு. ஆனால் அவர் விஷயத்தில் நான் பேசினதே இல்லை, விஜயலட்சுமி மேட்டரில் பேசினதே இல்லை. ஏன்னா அது ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம், பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் வந்துட்டார். அவர் கடைசியாக சொன்ன வார்த்தை ரொம்ப பாதிப்பான வார்த்தை. என் பையன்லாம் பெரிய பையனை ஸ்கூலுக்கு போகிறான், இன்னுமே இதே சொல்லிட்டு தான் அவன்லாம் விவரம் புரியுதுன்னு. அதுதான் உண்மை. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு தகப்பனா ரைட், இதுதான் சரி. செஞ்சதே தப்போ சரி அதெல்லாம் தர்க்கத்துக்கே போல தம்பி. ஆனால் வெளிப்படையாக வந்தால் இதுதானே. ரங்கராஜ் பிள்ளையும் ஸ்கூலுக்கு போகிறான், அம்மா ஜாய்க்கு ரிசல்ட்டா, உன் பையனும் ஸ்கூலுக்கு போகணும், நல்ல பிள்ளையா சொசைட்டியில் வளர்க்கணும். நல்ல அட்மாஸ்பியரில் வளர்கிற பிள்ளையே ரவுடியாக பொறிக்காம மாறிடுதீங்க. உன் பிள்ளைய நல்லபடியாக வளர்த்துடுமா. தொடர்ந்து பேசுவோம்.